World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கக்கூடிய அற்புதமான வெற்றி வகுப்பு கோச்சார கேது வகுப்பு. பொதுவாக கேதுனாவே எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும். ஐயோ, கேது வேறு நம்ம ராசிக்கு வரப்போகிறார், நம்ம லக்னத்துக்கு வரப்போகிறார், மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருவாரோ, மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். இது எல்லாருக்குமே உரியது தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த கோச்சார கேது நமக்கு என்ன கொடுக்க போகிறார் அப்படின்றது தான் நம்ம வரக்கூடிய சனிக்கிழமை வகுப்பில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முதல்ல பார்த்திங்கன்னா கேது என்பவர் யார், ஜோதிடத்தில் கேதுவோடைய ஸ்டேட்டஸ் என்ன? பொதுவாக நம்ம தெரியும் எல்லாருக்குமே, நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா தலைமைத்துவம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஹெட்டு அப்படின்னா அது கேது பகவான் தான். அவர் தான் உங்களை க்ளீன் நீட், ஓகேங்களா, அது பண்ணக்கூடிய நபர் அவர் தான். அவர் நினச்சா மட்டும்தான் ஒரு விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க முடியும். அவர் நினச்சா மட்டும்தான் உங்களை ஒரு விஷயத்தை காப்பாற்ற முடியும். பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயம் நமக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்லுவோம். ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் உனக்கு கர்மாவே கிடையாதுன்னு அர்த்தம். கர்மாவை க்ரியேட் பண்ணால் தான் நமக்கு அந்த விஷயம். இப்போ ராகுனால ஒரு கர்மா க்ரியேட் ஆகும். கேதுங்கிறது கர்மா க்ளீன் பண்ணக்கூடியது, ஓகேங்களா, நீட் பண்ணுற சுத்தம் பண்ணக்கூடிய நபர். அப்படிங்கும்போது உனக்கு அந்த இடத்துல கர்மாவே இல்லைன்னா அது உனக்கு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற விஷயங்கள் தான். இந்த பக்குவங்களை சொல்லக்கூடிய பாவம் நம்ம ஜாதகத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய பாவம் தான். ஸோ கேது பகவான் நம்ம ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, 12 பாவங்களில் எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, அந்த பாவம் சார்ந்த ஆசைகள் உங்களுக்கு இருக்கவே கூடாது. அதே போல் அந்த பாவம் சார்ந்த கடமைகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நான் பல மேடை பேச்சில் நிறைய இடங்களில் நான் பேசிகிட்டே இருந்திருப்பேன். அதில் கோச்சார கேது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ண போகிறான்றது தான் இந்த வாரத்தினுடைய சப்ஜெக்ட். பொதுவாக வரக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், டிசம்பர் மாதத்தில் வரப்போகுது. இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக ஒரு ஜாதகத்தில் எத்தனாயிரம் ஜாதகத்தை கொடுத்தாலும் சரி, அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே ராகுனால் இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது, இந்த விஷயம் தடுக்க போகுதுன்றதை போன வாரம் நம்ம கிளாஸில் பார்த்தோம். இந்த வார வகுப்பை பொறுத்தவரையிலும் கேது தான் சார், ராகுவே இதை கொடுத்தாலும் கேது இதை தடுப்பார், ராகுவே இதை கொடுக்கலினாலும் கேது இதை கொடுக்கார் அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்றைக்கி கோச்சார கேது வகுப்பில் அற்புதமாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் கேது என்பவர் யார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான அற்புதமான ஒரு பதில். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கேது எதை தடுப்பார், எதை கொடுப்பார். நான் தான் சொன்னேன் இல்லையா, ராகுவே நினச்சா கூட கேது தடுக்க நினைக்கிறத கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ ராகுவோடைய விஷயத்தில் இது கிடைக்கும்னு நீங்கள் சொல்லி ஆணித்தரமாக சொல்லும்போது கேது அதை தடை பண்ணுறான்றதை செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி எந்த ஒரு செயல் நடந்தாலும் கோச்சார கேதுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் உண்டு. கோச்சார ராகு கேதுக்களை மீறி, கோச்சார சனியை மீறி, மெயினாக ராகு கேதுக்களை மீறி மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயத்தையும் சரி, ஒரு கெட்ட விஷயத்தையும் சரி சொல்லவே முடியாது. தசாபுத்திகள் கண்டிப்பாக இருக்கணும். தசாபுத்திகள் என்ன தான் நம்ம பார்த்துருந்தாலும் கோச்சார ராகு கேது வச்சுட்டு நீங்கள் நிறைய பலன் சொல்லிட்டு போயிடலாம். இந்த நேரத்தில் இது உங்களுக்கு நடக்கும், இந்த நேரத்தில் இது நடக்காது அப்படின்ற விஷயங்களும் சொல்ல முடியும். அப்போ அவரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவரே எப்படி எல்லாத்துக்கும் காரணமாக இருந்து செயல்படுத்துகிறாருன்ற விஷயத்தை சொல்ல போகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய 12 லக்னக்காரங்களுக்குமே இந்த கோச்சார கேது பயிற்சி ஆகக்கூடிய கேது எந்த விதமான பலனை கொடுக்க போகிறார் அப்படின்ற விஷயங்களை நம்ம அற்புதமாக ஒவ்வொரு மாதத்துக்கும் உண்டான விஷயங்களை நம்ம எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு 1.5 வருஷம் ராகு கேதுக்கள் இருப்பாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லும்போது ஒரு பாதத்துக்கு சரியாக இருக்கிறது 2 மாதம் இருப்பாங்க. அப்போ இந்த 2 மாதத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை அவங்களை பாதிப்பாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம ஜாதக ரீதியாக அவங்களுக்கு சொல்லக்கூடிய வகுப்பு தான் இந்த கோச்சார கேது வகுப்பு. அதே மாதிரி கேதுவுடைய காரகத்துவங்கள் என்ன, கேது ஒவ்வொரு கிரகத்தின் மேலே போனால் என்ன பலன், சந்திரன் மேலே போனால் என்ன பலன், சுக்கிரன் மேலே போனால் என்ன பலன், செவ்வாய் மேலே போனால் என்ன பலன், ராகு மேலே போனால் என்ன பலன், கேது மேலேயே கேது போனால் என்ன பலன், ஜனகால 9 கிரகங்கள் மேலே கோச்சார கேது போனால் என்ன பலன்றதையும், அதனால் அதில் வரக்கூடிய நல்லதையும் அதுக்கான வழிபாடுகளையும் அற்புதமாக நம்ம வரக்கூடிய வகுப்பில் சொல்ல இருக்கிறோம். இந்த வகுப்பு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வகுப்பு. கிட்டத்தட்ட போன வாரமே கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு வகுப்பு. ஸோ 6 மணிக்கு நம்ம சனிக்கிழமை அன்றைக்கி 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம்.
ஒரு 3.5 மணி நேர வகுப்பு இந்த வகுப்பு நடைபெற போகுது. இந்த வகுப்புக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய என்னோடய அசிஸ்டன்ட் நம்பர் 2 பேர் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, சீதனாதேவி மற்றும் கலையரசியுடைய நம்பர். ஸோ இவர்களுக்கு இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வகுப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஓகேங்களா? மேலும் வகுப்பில் வந்து இணைந்து கொண்டு இந்த வகுப்புக்கு வீடியோ உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ 1 இயர் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வீடியோவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? வகுப்புக்கு இணைய ஆர்வமுள்ளவர்கள் இந்த வகுப்பில் இணைந்து பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ், நிறுவனர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா, பள்ளிப்பாளையம். நன்றி.